இட்லிக்கு என்னடா குழம்பு செய்யறதுன்னு யோசிச்சு குழம்பு போயிருக்கிற அம்மாக்களுக்காக இந்த வாரம் ஃபுல்லா நம்ம சட்னி சீரீஸ் தான் பார்க்க போறோம். 6 நாள் 6 விதமான சட்னி சீரீஸ். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தேங்காய் தண்ணி சட்னி. இந்த சட்னி பண்றதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டில 1/4 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு வரமிளகாயை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய், அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல, நாம வதக்கி எடுத்து வச்சிருக்கிற பூண்டு மிளகாய் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நைஸா அரைச்சிட்டு கடைசியா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு சுத்து மட்டும் சுத்தி எடுத்துட்டு வந்துக்கோங்க. அவ்வளவுதான், கெட்டியான சட்னி ரெடி. இப்போ இந்த சட்னி நல்லா தளன்னு லூஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியாட்டம் இருக்கணும், அப்பதான் இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததா இதுக்கு எல்லா சட்னிக்கும் தாளிக்கிற மாதிரி ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தண்ணி சட்னியை சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இட்லி கூட சர்வ் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை இட்லி உள்ள போகுதுன்னு கணக்கே தெரியாது. அவ்வளோ சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.